Hello students, welcome to Max Tirka channel. 8th standard Max chapter 7 Information and Processing chapterல exercise 7.2ல இருக்க sumsலாம் பார்க்கலாம். First question, using repeated division method find the HCF of the following அப்படின்னு 4 sums கொடுத்திருக்காங்க. one by one பார்க்கலாம். இங்க ரெண்டு நம்பர் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இப்போ 455 and 26 இதுக்கு repeated division method யூஸ் பண்ணி HCF highest common factor நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ very easy exercise. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 455 and 26. ஸோ இப்போ நம்ம டிவிஷன் பண்ணணும். ஸோ டிவிஷன் பண்ணும்போது நம்ம எப்போவுமே காமனாக இப்படி தான் எழுதுவோம் இல்லையா? இப்போ 26ஆல் 455 நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 455 நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ டிவைட் பண்ணும்போது நல்லா கவனிங்க. நம்ம எப்போவுமே டிவிஷனில் என்ன பண்ணுவோம்? இங்கே எழுதுவோம் இல்லையா? இப்போ 26 அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்தோம்னா இங்கே 45. இப்போ 45 126 எழுதுவோம். 226 52 ஆயிரும். ஸோ 52 45 விட பிக் நம்பராக தான் அது எழுத முடியாது. அப்போது இங்கே என்ன பண்ணால் இந்த இடத்துல எழுதணும். இந்த ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தடில் இந்த மாதிரி கர்வ் ரெண்டு சைடும் போட்டுக்கணும். இப்போ 126 26. இப்போ நம்ம மைனஸ் பண்ணணும் இல்லையா? மைனஸ் பண்ணுங்க. 5ல் 6 மைனஸ் பண்ண முடியாது. இங்கே பாரோன்னு இங்கே 3, இங்கே 15. 15ல் 6 மைனஸ் பண்ணால் 9, 3ல் 2 மைனஸ் பண்ணால் 1. நெக்ஸ்ட் இந்த 5 நம்ம இப்போ கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ 26 டேபிளில் 195 எவ்வளோ டைம்ஸ் பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா 195 இந்த ரெண்டு டிஜிட்ஸுக்கும் பிட்வீனில் இருக்குது. அதாவது 182க்கும் 208க்கும் பிட்வீனில். இப்போ 208 8 டைம்ஸ் அதை எடுத்துக்க முடியாது. இப்போ 7 டைம்ஸ் எடுத்துக்கலாம். 182 இதை நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா 5ல் 2 மைனஸ் பண்ணோம்னா 3, 9ல் 8 மைனஸ் பண்ணால் 1. அகெயின் இதை இப்போது நம்ம டிவைசராக யூஸ் பண்ணி டிவைடண்ட் 26 எழுதணும். நெக்ஸ்ட் எது எழுதணும்? 26 எழுதணும். இப்போ இந்த 26 எவ்வளோ டைம்ஸு? 113 13 230. இங்கே பாருங்கள். இப்போது இங்கே மீதி கிடச்சதுலேயே அதை இங்கே எழுதிக்கோங்க. இப்போ எந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணமோ அந்த டிவைடண்ட்டை உள்ளே எழுதிக்கணும் நெக்ஸ்ட்டில். இதுதான் இதில் 0 ஆகிற வரைக்கும் இந்த ரிப்பீட்டட் டிவிஷன் நம்ம செய்துகிட்டே இருக்கணும். 0ன்னு கிடைக்கணும். ரிமைண்டர் 0ன்னு கிடைக்கிற வரைக்கும் இதை நம்ம டிவைட் பண்ணோம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ எப்படி இங்கேருந்து 26 எழுதுனீங்க அப்படின்னு கேட்டால் இங்கே நம்ம டிவைசராக யூஸ் பண்ணதுக்கு இப்போது டிவைடண்ட்டாக உள்ளே எழுதிக்கணும். இப்போது 113 13 213 26. இப்போ நம்ம 26 மைனஸ் பண்ணோம்னா 0ன்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போது HCF of 455 and 26 is எவ்வளவு நமக்கு? இப்போ HCF எதுதான்? இதுதான் HCF. புரியுதுங்களா? 13. இப்போ 13 லாஸ்ட்டாக கிடைச்ச நமக்கு டிவைசர், அதுதான் நமக்கு HCF. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 392 and 256. ஸோ இதை இப்போ நம்ம டிவைட் பண்ணலாம். டிவிஷன் மெத்தடில் 392 256ஆல் நம்ம டிவைட் பண்ணோம். இப்போ 256 இப்போ இங்கே 392 256 56 2 டைம்ஸ்ன்னு போட்டோம்னா 500க்கு அபவ் 500 ஆகிடும். அப்போது 256 56. அப்போ மைனஸ் பண்ணுங்கள். 2ல் 6 மைனஸ் பண்ண முடியாது. பாரோ ஆகணும். இங்கே 8, இங்கே 12. 12ல் 6 மைனஸ் பண்ணால் 6, 8ல் 5 மைனஸ் பண்ணால் 3, இங்கே 3ல் 2 மைனஸ் பண்ணோம்னா 1. இப்போது இதை நம்ம டிவைசராக வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 256 உள்ளே எழுதுங்க. இங்கேயும் 1. இப்போ 136ஆல் 256 நம்ம டிவைட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா 136 into 1 136. இப்போ 136 into 2 எவ்வளவு? 2 6 are 12, ரிமைண்டர் 1, 2 3 are 6 plus 1 7, 2 1 are 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 272 வருது. இது எழுத முடியுமா? எழுத முடியாது. அகைன் நம்ம 136 இப்போ நம்ம மைனஸ் பண்ணோம்னா 6ல் 6 மைனஸ் பண்ணால் 0, 5ல் 3 மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் பண்ணணும். 5ல் 3 மைனஸ் பண்ணால் 2, 2ல் 1 மைனஸ் பண்ணால் 1. அகெயின் இப்போ இதை டிவைசரை வச்சு டிவைடண்ட்டாக இப்போ இந்த 136 உள்ளே எழுதணும். அப்போ தான் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஏன்னா உள்ளே இருக்க நம்பர் பெரிய நம்பராக இருக்கணும், வெளியே இருக்க நம்பர் சின்ன நம்பரால் தான் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 120 120 தான். இப்போ 120 என்ன ஆயிரும்னா 240 ஆயிடும். 120 120. அகெயின் ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 6ல் 0 மைனஸ் பண்ணோம்னா 6, 3ல் 2 மைனஸ் பண்ணால் 1. இப்போது அகெயின் என்ன பண்ணலாம்? மறுபடியும் 0 ஆகலை இல்லையா? திருப்பியும்
இந்த 120 எடுத்து இப்போ உள்ளே எழுதிக்கலாம். அகெயின் இப்போ 16 டேபிளில் 120 எவ்வளோ டைம்ஸ்ன்னு பார்க்கணும். இப்போ 16 டேபிளில் 5 டைம்ஸ், ஏன்னா இங்கே ஒன்ஸ் பிளேஸில் 0 இருக்குது. இப்போ 0 இந்த இடத்துல பாருங்கள், 6 5s 30, அப்போ 0 ரிமைண்டர் 3, 5 1 5s 5, 5 + 3 8, 80 தான் வருது. அகெயின் 16 × 6 எழுதுங்க. 6 6 36, 6 ரிமைண்டர் 3, 6 1s 6, 6 + 3 96 வருது. அகெயின் 16 × 7 எழுதுங்க. 6 7s 42, 2 ரிமைண்டர் 4, 7 1s 7, 7 6 42, 2 ரிமைண்டர் 4. இப்போது 7 1s 7, 7 + 4 11 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நியரஸ்ட் வேல்யூ. இப்போ 6 × 8 நீங்கள் பண்ணிங்கன்னா 6 8s 48, 8 ரிமைண்டர் 4, 8 1s 8, 8 + 4 12 ஆகிடும். இங்கே நமக்கு 120 தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து 112 எடுத்துக்கலாம். அது 7 டைம்ஸ். இப்போது 16 × 7 112. இப்போ நம்ம மைனஸ் பண்ணோம்னா 0ல் 2 மைனஸ் பண்ண முடியாது. பாரம் வாங்கினா இங்கே 1, இங்கே 10. 10ல் 2 மைனஸ் பண்ணோம்னா 8. இப்போ இந்த 8 தான் ரிமைண்டர். நெக்ஸ்ட் இந்த 8ஐ டிவைசராக யூஸ் பண்ணி இந்த 16 அகைன் நம்ம உள்ள தூக்கி எழுதுனா இப்போ என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்கள். 8 டேபிளில் 16 எவ்வளோ டைம்ஸ்? 2 டைம்ஸ். வெரி குட். இப்போ 16 என்ன ஆகிடும்? மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 0 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ ரிப்பீட்டட் டிவிஷன் நம்ம பண்ணிட்டோம். இப்போது HCF of 392 and 256 is இதுதான் HCF, அதாவது 8. புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? இது செகண்ட் ஒன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் 6765 and 610. ஸோ இப்போ 610ஆல் நம்ம இந்த 6765 டிவைட் பண்ணோம். இப்போ 610 10 டைம்ஸ் நமக்கு தெரியும் 6100ன்னு. அப்போது 610 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6710 அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட்டாக இதுக்கு கம்மியான நம்பர் கிடச்சிருக்கு. அப்போ 11 டைம்ஸ் நம்ம எழுதினோன்னா 6710 அப்படின்னு கிடைக்கிது. இப்போ மைனஸ் பண்ணலாம். 5ல் 0 மைனஸ் பண்ணால் 5, 6ல் 1 மைனஸ் பண்ணால் 5. இப்போ 55ன்னு கிடைக்கிது. அகெயின் இதை டிவைசராகவும் இப்போ இங்கே இருக்க நம்பரை நம்ம டிவைடண்ட்டாகவும் எழுதிட்டு இப்போ பார்க்கலாம். 55 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 55 × 10 எவ்வளவு? 550. அகெயின் 55 × 11 எவ்வளோ டைம்ஸு பாருங்கள். இங்கே நமக்கு 605 அப்படின்னு கிடைக்கிது. நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 11 டேபிளில் 605ன்னு கிடைக்கிது. நமக்கு இங்கே 610 தான் இருக்குது. இப்போ நம்ம மைனஸ் பண்ணோம்னா 0ல் 5 மைனஸ் பண்ணோம். ஸோ பாரோ வேணும். இங்கே 0, இங்கே 10. அப்போ 10ல் 5 மைனஸ் பண்ணால் 5. இப்போ இந்த 5ஐ டிவைசராக யூஸ் பண்ணி டிவைடண்ட் வந்து இந்த 55. அப்போது 5 டேபிளில் 5 எவ்வளோ டைம்ஸு? 1 டைம் 5. அப்போது அகைன் நெக்ஸ்ட் இந்த 0 ஆகிடும். இந்த 5ஐ கீழே கொண்டு வந்தோம்னா 5 டேபிளில் 5 வந்து 1 டைமு. இப்போ இங்கே 0 ஆகிடுச்சு. இல்லைனா நீங்கள் 11 5s 55ன்னு கூட எழுதிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சிம்பிளாக டிவைட் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? இப்போது இதுதான் இதோட HCF இல்லையா? லாஸ்ட்டாக 5ல் தான் முடிஞ்சிருக்கு. டிவைஸராக யூஸ் பண்ணும்போது நமக்கு 0 கிடச்சிது. இப்போது HCF ஆஃப் 6765 and 610 is எவ்வளவுனா 5. புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? இது தேர்ட் ஒன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் 184, 230 and 276. இப்போ 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு நம்ம ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி HCF கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 நம்பருக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட டிவைஸரை யூஸ் பண்ணி இந்த நம்பர் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் 2 பெரிய நம்பர் எது? 230 இல்லையா? இந்த 230 உள்ளே எழுதிடுங்க. இந்த 184 வெளியே எழுதிடுங்க. இப்போது டிவைட் பண்ணும்போது பாருங்கள் 184 84 284 184 போது அது வந்து 300 மேலே போயிடும். அப்போது 1 × 184 184 1 டைம் தான். இப்போ நம்ம மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணோம்னா 0ல் 4 மைனஸ் பண்ண முடியாது. பாரோ வாங்கினோம்னா இங்கே 2, இங்கே 10. 10ல் 4 மைனஸ் பண்ணால் 6. இங்கே வந்து 2ல் 8 மைனஸ் பண்ண முடியாது. பாரோ வாங்கினா இங்கே 1, இங்கே 12. 12ல் 8 மைனஸ் பண்ணால் 4. இப்போ அகைன் நம்ம இந்த 46ஐ டிவைசராக யூஸ் பண்ணி இந்த 184 உள்ளே எழுதிக்கலாம். இப்போது 46ல் 46 × 1 46, 46 × 2 எவ்வளவு? 2 6 12, ரிமைண்டர் 1, 2 8 4 8, 8 + 1 9. 46 × 3 அப்படிங்கும்போது 3 8s 18, ரிமைண்டர் 1,
3 4s are 12, 12 plus 1, 13. அது 46 into 4. 4 6 are 24, 4 remainder 2. Again 4 4s are 16, 16 plus 2, 18. So 184ங்கிறது 4 times, அதாவது 46ல. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 184 நம்ம மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் இப்போ 0 அப்படின்னு கிடச்சிருச்சு. அகெயின் இந்த 46-ஐ டிவைசராக யூஸ் பண்ணி அகெயின் பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்னு. இது ரெண்டுக்குமே இப்போ ஹெச்சிஎஃப் வந்து 46. இப்போ இந்த 46-ஐ நான் டிவைசராக யூஸ் பண்ணி டிவைடன் 276-ஐ நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது 46 டேபிள் ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம் 4 டைம்ஸ். இப்போ 5 டைம்ஸ் பாருங்கள் எவ்வளவு. 5 6 are 30, 0 ரிமைண்டர் 3, 5 4s are 20, 20 plus 3, 23ன்னு கிடைக்குது. அகைன் 46 into 6, 6 6 are 36, 6 ரிமைண்டர் 3, 6 4s are 24, 24 plus 3, 27. ஸோ 6 டைம்ஸ் கிடைக்குது. அப்போ 6 into 46, 276 மைனஸ் பண்ண ஆன்சர் 0 அப்படின்னு கிடைக்குது. இப்போது இந்த கொடுத்துருந்த 3 நம்பருக்குமே அதாவது 184, 230 and 276 ஓட ஹெச்சிஎஃப்எஸ் எவ்வளவு அப்படின்னா இந்த 46 தான். புரியுதுங்களா? 46 ஈஸியாக இருக்கா? புரியுதுங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஷினில் இருக்க 4 சப்டிவிஷன் சம்ஸும் பார்த்தோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா யூஸிங் ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட் ஃபைண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 4 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 சம்ஸுக்குமே நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். ப்ரீவியஸாக டிவிஷன், இப்போ நம்ம சப்ராக்ஷன் மெத்தட். கொஷினை நல்லா புரிஞ்சு படித்து பார்த்துட்டு நம்ம சம்மு சால்வ் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரிப்பீட்டட் சப்ராக்ஷனில் ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 42 and 70. இப்போது சப்ராக்ஷனை எப்போ சப்ராக்ட் பண்ணுவோம்? பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ 70லேருந்து 42-வை சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு? சப்ராக்ட் பண்ணலாமா? 70ல் 42-வை சப்ராக்ட் பண்ணோம்னா 0 2 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ வாங்கினோம்னா இங்கே 6, இங்கே 10, 10ல் 2 மைனஸ் பண்ண 8, 6ல் 4 மைனஸ் பண்ண 2. இப்போ ஆன்சர் 28. இப்போ இந்த ரெண்டு நம்பரும் அதாவது இப்போ 70லேருந்து 42-வை மைனஸ் பண்ணி 28. அகெயின் இப்போ 42லேருந்து அதாவது இந்த நம்பர் ரெண்டையும் இப்போ நம்ம மைனஸ் பண்ணணும். 42ல் இருந்து 28-ஐ மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி சொல்லுங்கள். 42ல் 28-ஐ மைனஸ் பண்ணோம்னா 2ல் 8 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ வாங்கினோம்னா இங்கே 3, இங்கே 12, 12ல் 8 மைனஸ் பண்ணால் 4, 3ல் 2 மைனஸ் பண்ணால் 1, 14 அப்படின்னு கிடைக்கும். அகெயின் இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 0ன்னு வர வரைக்கும், இப்போ டிவிஷன்லேயும் 0 வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணணும். அதே மாதிரி சப்ராக்ஷன்லேயும் 0 வர வரைக்கும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 28லேருந்து 14 மைனஸ் பண்ணோம்னா பாருங்கள், 28ல் 14 மைனஸ் பண்ணோம்னா 8ல் 4 மைனஸ் பண்ணால் 4, 2ல் 1 மைனஸ் பண்ணால் 1, 14. இப்போ இந்த 14லேருந்து 14-ஐ மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிடும்? ஆன்சரு 0ன்னு கிடச்சிருமா? புரியுதுங்களா? ஸோ ரிப்பீட்டட் சப்ராக்ஷனில் ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த லாஸ்ட்டில் வந்துச்சு இல்லையா 14, இதுதான் வந்து இதோட ஹெச்சிஎஃப். அப்போது ஹெச்சிஎஃப் ஆஃப் 42 and 70 is 14. புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? இது ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஒன் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் 36 and 80. இப்போது நம்ம ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா அகெயின் 80 minus 36 is equal to இப்போ 80லேருந்து 36-ஐ நம்ம மைனஸ் பண்ணோம்னா 0ல் 6 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ வாங்கினா இங்கே 7, இங்கே 10, 10ல் 6 மைனஸ் பண்ணால் 4, 7ல் 3 மைனஸ் பண்ணால் 44. இப்போ இந்த 44ஐயும் 36ஐயும் எடுத்துக்கலாம். 44லேருந்து 36-ஐ நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ 44ல் 36 மைனஸ் பண்ணோம்னா 4ல் 6 மைனஸ் பண்ண முடியாது. பாரோ வாங்கினா இங்கே 3, இங்கே 1 கொடுத்தா 14, 14ல் 6 மைனஸ் பண்ணால் 8. இப்போ இங்கே 8. ஓகேங்களா? இப்போ அகெயின் இந்த ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போது 36லேருந்து 8-ஐ மைனஸ் பண்ணோம். அப்போது 36ல் 8 மைனஸ் பண்ணலாமா? இப்படியே நான் டேரெக்டாக மைனஸ் பண்ணுறேன் பாருங்கள். 38ல் 6ல் 8 மைனஸ் பண்ண முடியாது. பாரோ வாங்கினா இங்கே 2, இங்கே 16, 16ல் 8 மைனஸ் பண்ண 8, இங்கே 2. இப்போ 28ன்னு கிடைக்குது. அகெயின் 28லேருந்து 8-ஐ மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 20 கிடைக்குது இல்லையா? 28ல் 8 மைனஸ் பண்ணோம்னா 20 கிடைக்குது. இப்போ நம்ம அகெயின் 20லேருந்து 8-ஐ மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 8 மைனஸ் பண்ணால் 0ல் 8 மைனஸ் பண்ண பாரோ வாங்கினா இங்கே 1, இங்கே 10, 10ல் 8 மைனஸ் பண்ண 2, இந்த 1, 12. இப்போ அகெயின்
12 இருந்து 8 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2ல் 8 மைனஸ் பண்ணோம்னா 12 பாரோ வாங்கினா 12 தான். 12ல் 8 மைனஸ் பண்ணால் 4 அப்படின்னு கிடைக்குது. இங்கே 4 அகெயின் 8ல் 4 மைனஸ் பண்ணோம்னா 4 அகெயின் 4ல் இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். 4ல் 4 மைனஸ் பண்ணால் 0. இப்போது 36க்கும் அண்ட் 80க்கும் HCF இஸ் 4. புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? 4 தான் இதோட ஆன்சர். இது செகண்ட் ஒன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா 280 அண்ட் 420 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 420லேருந்து நம்ம 280 மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் என்ன? 420 280 0ல் 0 மைனஸ் பண்ண 0 2ல் 8 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ வாங்கினா இங்கே 3 இங்கே 12 12ல் 8 மைனஸ் பண்ணால் 4 3ல் 2 மைனஸ் பண்ணால் 114 கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 280 மைனஸ் 140. அப்போது 280லேருந்து 140 மைனஸ் பண்ணோம்னா 0 8ல் 4 மைனஸ் பண்ணால் 4 2ல் 1 மைனஸ் பண்ணால் 1. அப்போது 140 அகெயின் நம்ம இந்த 140 எடுத்துக்கணும். ஸோ 140 மைனஸ் 140. ஸோ 140ல் 140 மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன? 0 தானே? 0. இப்போ நமக்கு 0 வந்துருச்சு. அப்போ 280 அண்ட் 420யோட HCF இஸ் 140. ஈஸியாக இருக்குங்களா? புரியுதுங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் சம் 1014லேருந்து நம்ம 654 அதாவது மைனஸ் பண்ணி ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி HCF கண்டுபிடிக்கலாம். 1014 மைனஸ் 654. ஸோ மைனஸ் பண்ணலாம். 1014லேருந்து 654 மைனஸ் பண்ணோம்னா 4ல் 4 மைனஸ் பண்ணால் 0 1ல் 5 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ வாங்கினா இங்கே 9 இங்கே 11 11ல் 5 மைனஸ் பண்ணால் 6 9ல் 6 மைனஸ் பண்ணால் 3 360 அப்படின்னு கிடைக்கிது. இப்போது இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம யூஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். 654ல் இருந்து 360 மைனஸ் பண்ணணும். 654லேருந்து 360 மைனஸ் பண்ணால் 4 5ல் 6 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே 5 பாரோ வாங்கினா இங்கே 15 15ல் 6 மைனஸ் பண்ணால் 9 5ல் 3 மைனஸ் பண்ணால் 2. ஸோ 294 அப்படின்னு கிடைக்கிது. இப்போ இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போது 360ல் இருந்து 294 மைனஸ் பண்ணும். 0ல் 4 மைனஸ் பண்ண முடியாது. பாரோ வாங்கினா இங்கே 5 இங்கே 10 10ல் 4 மைனஸ் பண்ணால் 6 இங்கே 5ல் 9 மைனஸ் பண்ண முடியாது. பாரோ வாங்கினா இங்கே 2 இங்கே 15 15ல் 9 மைனஸ் பண்ணோம்னா 6. ஸோ 66ன்னு ஆன்சர் கிடைக்கிது. அகெயின் 294லேருந்து 66 மைனஸ் பண்ணலாமா? ஸோ 66 மைனஸ் பண்ணோம்னா 294லேருந்து 66 மைனஸ் பண்ணும். 4ல் 6 மைனஸ் பண்ண முடியாது. பாரோ வாங்கினா இங்கே 8 இங்கே 14 14ல் 6 மைனஸ் பண்ணால் 8 8ல் 6 மைனஸ் பண்ணால் 2 இந்த 2. இப்போ 228 அப்படின்னு கிடைக்கிது. இப்போது 228லேருந்து 66 மைனஸ் பண்ணுங்கள். 228லேருந்து 66 மைனஸ் பண்ணுங்கள். 8ல் 6 மைனஸ் பண்ணால் 2 2ல் 6 மைனஸ் பண்ண பாரோ வாங்கினா இங்கே 1 இங்கே 12 12ல் 6 மைனஸ் பண்ணால் 6 இந்த 1 162. அகெயின் 162லேருந்து 66 மைனஸ் பண்ணுங்கள். 162ல் 66 மைனஸ் பண்ணால் 2ல் 6 மைனஸ் பண்ண முடியாது. பாரோ வாங்கினா இங்கே 5 இங்கே 12 12ல் 6 மைனஸ் பண்ணால் 6 15ல் 6 மைனஸ் பண்ணால் 9 96. அகெயின் 96லேருந்து 66 மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 96ல் இருந்து 66 மைனஸ் பண்ணால் 6ல் 6 மைனஸ் பண்ணால் 0 9ல் 6 மைனஸ் பண்ணால் 3 30. அகெயின் 66லேருந்து 30 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா 66ல் இருந்து 30 மைனஸ் பண்ணால் 6 மைனஸ் 0 6 6 மைனஸ் 3 3 36. அகெயின் 36ல் இருந்து 30 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்பா? 36ல் 30 மைனஸ் பண்ணால் 6 மட்டும்தான் ஆன்சர். அகெயின் 30லேருந்து 6 மைனஸ் பண்ணோம்னா 24. இது சின்ன கால்குலேஷன், அதனால் டேரெக்டாக எழுதுகிறேன். அகெயின் 24லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 18. அகெயின் 18ல் இருந்து 6 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். 12ல் இருந்து
6 மைனஸ் பண்ணால் நமக்கு 6 கிடைக்கும். இப்போது 6லேருந்து 6 மைனஸ் பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும். இப்போ 1014 and 654 HCF is 6. ஈஸியாக இருக்கா? புரிஞ்சுதுங்களா? இப்போ செகண்ட் கொஷினில் இருக்க 4 சப்டிவிஷன் சம்ஸும் பார்த்தோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின், டூ த கிவன் ப்ராப்ளம்ஸ் பை ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட் அண்ட் வெரிஃபை த ரிசல்ட். இவங்க வந்து ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட் செய்திருக்காங்க. இங்கே 2 சம்ஸ் கொடுத்துருக்காங்களா, ரிப்பீட்டட் டிவிஷன் செஞ்சுருக்காங்க. நம்ம இந்த கொடுத்துருந்த ரிப்பீட்டட் டிவிஷனை ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தடில் இதை வெரிஃபை பண்ணி ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணணும். செக் பண்ணலாமா? வெரிஃபைனா செக் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ கொடுத்துருந்த சம் வந்து 56 and 12. இது வந்து அவங்க டிவிஷன் மெத்தட் கொடுத்துருந்தாங்க, நம்ம சப்ராக்ஷன் மெத்தடில் வெரிஃபை பண்ணும். 56 மைனஸ் 12 சப்ராக்ஷன் மெத்தட். ஸோ 56ல் 12 மைனஸ் பண்ணோம்னா 6ல் 2 மைனஸ் பண்ணால் 4, 5ல் 1 மைனஸ் பண்ணால் 4, 44. அகெயின் 44 மைனஸ் 12, 12 மைனஸ் பண்ணோம்னா 4ல் 2 மைனஸ் பண்ணால் 2, 4ல் 1 மைனஸ் பண்ணால் 3, 32. அகெயின் 32 மைனஸ் 12. ஸோ 32ல் 12ல் மைனஸ் பண்ணோம்னா 2ல் 2 மைனஸ் பண்ணால் 0, 3ல் 1 மைனஸ் பண்ணால் 2, 20. அகெயின் 20 மைனஸ் 12. ஸோ 20ல் 12 மைனஸ் பண்ணால் 8. அகெயின் 12ல் 8 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 4 கிடைக்கும். அகெயின் 8ல் 4 மைனஸ் பண்ணால் 4. அகெயின் 4ல் 4 மைனஸ் பண்ணால் 0. இப்போ HCF என்னப்பா? 4 தானே HCF. பாருங்கள், அப்போது 56 and 12 HCF is 4. நமக்கு சம்லையும் டிவிஷன் மெத்தடில் 4 தான் வந்திருக்கும். ஸோ வெரிஃபிகேஷன் எழுதுங்க. ஸோ அவங்க வெரிஃபை பண்ணல HCF வந்து 4 தான் கிடச்சிருக்கு டிவிஷன் மெத்தடில். ஸோ நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸோ இங்கே கொடுத்துருந்த சம்முக்கு வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போது ஹென்ஸ் வெரிஃபைட்னு லாஸ்ட்டில் எழுதிடுங்க. இது தேர்ட் ஒனில் ஃபஸ்ட் ஒனோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஒன் பார்க்கலாமா? ஸோ செகண்ட் ஒன் அவங்க டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தாங்க, நம்ம ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ 320 ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். மைனஸ் 120 மைனஸ் பண்ணுங்கள். 320ல் 120 மைனஸ் பண்ணோம்னா 0, 2ல் 2 மைனஸ் 0, 3ல் 1 மைனஸ் பண்ணால் 2, 200. அகெயின் 200ல் நம்ம 120 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 120 மைனஸ் பண்ணோம்னா 0, 0ல் 2 மைனஸ் பண்ணி பாரோ வாங்க, இங்கே 1, இங்கே 10, 10ல் 2 மைனஸ் பண்ணால் 80. அகெயின் 120ல் 80 மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு? 120ல் 80 மைனஸ் பண்ணால் 0, 0, 12ல் 8 மைனஸ் பண்ணால் 4, 40. அகெயின் 80ல் 40 மைனஸ் பண்ணோம்னா 40. அகெயின் 40ல் 40 மைனஸ் பண்ணால் 0. இப்போ நமக்கு 0 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 40 எடுத்துக்கணும், அது 95 கூட கால்குலேட் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்பர் 95 மைனஸ் 40. ஏன்னா 95 பிக் நம்பர், அதுலேருந்து 40 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 55 கிடைக்குமா? நான் சப்ராக்ட் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் சைடில் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. 95ல் 40 மைனஸ் பண்ணோம்னா 5 மைனஸ் 0, 5, 9 மைனஸ் 4, 5, 55. இப்போ 55லேருந்து 55 மைனஸ் 40 மைனஸ் பண்ணுங்கள். 55ல் 40 மைனஸ் பண்ணோம்னா 5, 5ல் 4 மைனஸ் பண்ணால் 1, 15. அகெயின் 40 மைனஸ் 15 மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு? 40ல் 15 மைனஸ் பண்ணோம்னா 0ல் பண்ண முடியாது, இங்கே 3, இங்கே 1, 10ல் 5 மைனஸ் பண்ணால் 5, 3ல் 1 மைனஸ் பண்ணால் 2, 25. அகெயின் 25ல் 15 மைனஸ் பண்ணோம்னா 5ல் 5 மைனஸ் பண்ணால் 0, 2ல் 1 மைனஸ் பண்ணால் 1, 10. அகெயின் 15ல் 10 மைனஸ் பண்ணால் 5. அகெயின் 10ல் 5 மைனஸ் பண்ணால் 5. அகெயின் 5ல் 5 மைனஸ் பண்ணால் 0. இப்போ இந்த 320 and 120 and 95 HCF is 5. Hence verified அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ சம்மில் பார்க்கலாம். நமக்கு புக்கில் அவங்க டிவிஷனில் என்ன சொல்லியிருந்தாங்க, என்ன HCF கிடச்சிருக்குன்னு பார்க்கலாமா? நமக்கு 5 கிடச்சிருக்கு, அங்கே என்ன கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம்.
ஸோ ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் 5 தான் செகண்ட் சம்முக்கு கிடச்சிருக்கு, நமக்கும் 5 தான் கிடச்சிருக்கு. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. இது தேர்ட் கொஷினோட ஆன்சர். அதாவது டூ த கிவன் ப்ராப்ளம்ஸ் பை ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட் அண்ட் வெரிஃபை த ரிசல்ட்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம தேர்ட் சம்மும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். Fourth question, Kalai wants to cut identical squares as big as she can from a piece of paper measuring 168 millimeter and by 196 millimeter. What is the length of the side of the biggest square? To find HCF using repeated subtraction method அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கலைங்கிறவங்க வந்து ரெண்டு ஐடென்டிக்கல் ஒரே மாதிரி இருக்க ஸ்கொயர்ஸ் கட் பண்ணுறாங்க. அப்போது ஃப்ரம் அ பீஸ் ஆஃப் மெஷரிங்கில் வந்து ஒன்று வந்து 196 ஒன் 168. இதில் பிக்கெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே தெரியுது நம்ம பிக்கெஸ்ட்டு கிரேட்டஸ்ட்னாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், HCF. ஆனால் ஹிண்ட்டும் கொடுத்துட்டாங்க, HCF தான் கண்டுபிடிக்கணும். ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட் நமக்கு வெரி ஈஸி. பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ண வேண்டியதான். சப்ராக்ட் பண்ணலாமா? சப்ராக்ட் பண்ணோம்னா 196லேருந்து 168 மைனஸ் பண்ணோம்னா 6ல் 8 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ போரோ வாங்கினோம்னா 16ல் 8 மைனஸ் பண்ணால் 8, 8ல் 6 மைனஸ் பண்ணால் 2, 28. அகெயின் 168ல் இருந்து 28 மைனஸ் பண்ணணும். அப்போது 168ல் 28 மைனஸ் பண்ணோம்னா 8ல் 8 மைனஸ் பண்ணால் 0, 6ல் 2 மைனஸ் பண்ணால் 4, இந்த 140 அப்படின்னு கிடைக்குது. அகெயின் 140ல் இருந்து 28 மைனஸ் பண்ணணும். இப்போ 28 மைனஸ் பண்ணலாம். 0ல் 8 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ போரோ வாங்கினோம்னா இங்கே 3, இங்கே 10, 10ல் 8 மைனஸ் பண்ணால் 2, 3ல் 2 மைனஸ் பண்ணால் 1, இந்த 112 அப்படின்னு கிடைக்குது. அகெயின் 112லேருந்து 28 மைனஸ் பண்ணணும். 28 மைனஸ் பண்ணால் 2ல் 8 மைனஸ் பண்ண முடியாது. போரோ வாங்கினா இங்கே 0, இங்கே 12, 12ல் 8 மைனஸ் பண்ணால் 4, 0ல் 2 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே 0, இங்கே 10, 10ல் 2 மைனஸ் பண்ணால் 8, 84. அகெயின் 84ல் இருந்து 28 மைனஸ் பண்ணால் 28 மைனஸ் பண்ணோம்னா 4ல் 8 மைனஸ் பண்ண முடியாது. போரோ வாங்கினா இங்கே 7, இங்கே 14, 14ல் 8 மைனஸ் பண்ணால் 6, 7ல் 2 மைனஸ் பண்ணால் 5, 56. ஓகேவா? அகெயின் 56ல் இருந்து 28 மைனஸ் பண்ணலாம். 28 மைனஸ் பண்ணால் 6ல் 8 மைனஸ் பண்ண முடியாது. போரோ வாங்கினா இங்கே 4, இங்கே 16, 16ல் 8 மைனஸ் பண்ணால் 8, 4ல் 2 மைனஸ் பண்ணால் 2, அகெயின் 28. அகெயின் 28ல் நம்ம 28 மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் 0. புரியுதுங்களா? இப்போ HCF தெரிஞ்சிச்சு நமக்கு. அதாவது அப்போ வாட் இஸ் த லென்த் ஆஃப் த சைட் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்கொயர் அப்படின்னா 28 millimeter is the length of the side. Sorry, தெரியல நினைக்கிறேன் உங்களுக்கு. Side of the biggest square. Biggest square. Square. ஓகேங்களா? இப்போ இதுதான் இதோட ஆன்சர். 28 millimeter தான் அதோட HCF. இல்லையா? நம்ம இப்படி தானே செய்து காட்டுவோம். இப்போ ஃபோர்த் கொஷின் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 7.2ல் இருக்க எக்ஸசைஸ் சம்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம அப்ஜெக்டிவ் டைப் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேக்ஸ் தீர்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் பார்க்கலாம். இப்போது சயின்ஸு சோஷியல்ஸில் ஏதாவது கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு டஃப்பாக இருக்குது, படிக்க முடியல, டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம அப்ஜெக்டிவ் டைப் பார்க்கலாம். அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் 5th ஒன். வாட் இஸ் த 11th ஃபிபோனாக்சி நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபிபோனாக்சி நம்பரில் 11th நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஆப்ஷன்ஸில் சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 5th ஒனில் ஃபிபோனாக்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது Fn is equal to F into n-1 plus Fn-2 அப்படின்னு இருக்குது. இங்கே நிறைய சீரீஸ் எழுதிருக்கு. இதெல்லாம் ஃபிபோனாக்சி நம்பர்ஸ். நம்ம வந்து ப்ரீவியஸாக 7th ஸ்டாண்டர்டில் ஃபிபோனாக்சிலாம் படிச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நமக்கு ஃபிபோனாக்சியோட 11th டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது ஃபிபோனாக்சி 11, என்னோட 11-1 ப்ளஸ் எஃபோட வேல்யூ 11-2. அகெயின் இப்போது F 11-1 10 ப்ளஸ் F 11-2 9. இப்போ இங்கே நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் சீரியஸ். இது ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன் அப்படின்ட்டு இருக்கா. அப்படி 0 எடுக்க வேணாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 10th டேர்ம், அதாவது F11 நமக்கு வேணும். 11th டேர்ம் தான் வேணும். ஃபிபோனாக்சி நம்பரில் 11th டேர்ம் நமக்கு வேணும். அது கண்டுபிடிக்கணும்னா 10th டேர்ம் என்னன்னு பார்க்கலாமா. 10th டேர்ம் வந்து நமக்கு 34. இல்லை 9th டேர்ம் வந்து 10th டேர்ம் வந்து நமக்கு
55 இல்லையா பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 10th டேர்ம் இதுதான் இந்த 0 வந்து அது வந்து f of 0 is 0 ஸோ அதனால் 0ன்னு எடுத்திருக்கோம் இது 10th டேர்ம் இது 9th டேர்ம் அப்போ இதுதான் 11th டேர்ம் இது 89 தான் ஆன்சர் பட் எப்படின்னு பாருங்கள் இந்த 10th டேர்ம் என்னது 55 ப்ளஸ் 34 ஆட் பண்ணோம்னா 89 நமக்கு கிடைக்கும் இதுதான் F11 எப்படி கிடைச்சிதுங்கிறக்காக ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சுதுங்களா இதே மாதிரி தான் இந்த ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் 0 டேர்ம் 1 டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்ம் ஃபிஃப்த் டேர்ம் சிக்ஸ்த் டேர்ம் செவன்த் டேர்ம் எய்த் டேர்ம் 9th டேர்ம் 10th டேர்ம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க 11th டேர்ம் 12th டேர்ம்னு இது கண்டினியூ ஆகும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா F11 வந்து 89 அப்படிங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது நெக்ஸ்ட் 6th ஒன் இஃப் f of n is a Fibonacci number and n is 8 which of the following is true அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு நல்லா தெரியும் இல்லையா இப்போ n 8னா நமக்கு ஃபார்முலா தெரியும் அப்போது ஃபார்முலா என்னது இந்த இடத்துல நான் கால்குலேட் பண்ணுறேன் f of n is equal to f of n minus 1 plus f of n minus 2 இல்லையா அவங்க f of 8 கேட்குறாங்க அப்போ என்னது f of 8 minus 1 ஏன்னா n கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா 8 கொடுத்துருக்காங்க n கொடுத்துட்டாங்க ஸோ plus f of 8 minus 2 so f of 8 is equal to f of 8 minus 1 7 plus f of 8 minus 2 எவ்வளவு f of 6 so f of 8 is equal to 7 plus 6 7 plus 6ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது வெரி ஈஸி புரியுதுங்களா ஈஸியாக இருக்கா நெக்ஸ்ட்டு நம்ம 7th ஒன் பார்க்கலாம் 7th ஒன் எவ்ரி தேர்ட் நம்பர் ஆஃப் த ஃபிபோனாக்சி சீக்வன்ஸ் இஸ் மல்டிபிள் ஆஃப் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஃபிபோனாக்சி சீக்வன்ஸ் ஆல்ரெடி நான் எழுதி ஃபஸ்ட்டு 5th ஒன்லேயே காமிச்சிருக்கேன் இப்போ எவ்ரி தேர்ட் சீக்வன்ஸ் வந்து யாரோட மல்டிபிள்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இல்லையா எவ்ரி தேர்ட் அதை 0 கால்குலேட் பண்ணாதீங்க 1 2 3 3ங்கிறது 2 அகெயின் 1 2 3 அகெயின் இது ஒரு இப்போ 2ஓட மல்டிபிள் தானே 2 டேபிளில் 4 2s are 8 அகெயின் பார்த்தீங்கன்னா தேர்ட் டைம் 1 2 3 34ங்கிறது 2 டேபிளில் வரும் அகெயின் தேர்ட் டேர்ம் என்னது 1 2 3 அப்போ இந்த 144ம் 2 டேபிளில் டிவிசிபிள் ஆகும் இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் புரியுதுங்களா இப்போ இது எல்லாமே 2ஓட மல்டிபிள்ஸாக தான் இருக்கும் அப்போ 2 தான் அதோட ஆன்சர் அப்போது ஆப்ஷன் ஏ இது வந்து 2ஓட மல்டிபிள் ஆஃப் 2 8th ஒன் எவ்ரி டேஷ் நம்பர் ஆஃப் த ஃபிபோனாக்சி சீக்வன்ஸ் இஸ் மல்டிபிள் ஆஃப் 8 அப்படின்னு கேட்குறாங்க நம்ம செக் பண்ணலாமா இப்போ 8 அப்படிங்கிறது எங்கே இருக்குது 8 டேபிளில் தானே 8 வரும் சீக்வன்ஸில் பாருங்கள் 1 2 3 4 5 6 6th டேர்ம் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க இங்கே பாருங்கள் கொஷின் பாருங்கள் எவ்ரி டேஷ் நம்பர் ஆஃப் ஃபிபோனாக்சி இஸ் மல்டிபிள் ஆஃப் 8ங்கிறது 6th பிளேஸில் வருது அகெயின் பாருங்கள் 1 2 3 4 5 6 இதுவும் 6th டேர்ம் இதுவும் 8 டேபிளில் 144 வரும் புரியுதுங்களா அப்போது 6th தான் அதோட நம்பர் 6th நம்பரில் தான் மல்டிபிள் ஆஃப் 8 வராங்க இது 8th ஒன்னோட ஆன்சர் 9th ஒன் பார்த்தீங்கன்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 18th அண்ட் 17th ஃபிபோனாக்சி நம்பர் இஸ் டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ 18th 17th எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ்னு என்னது சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் இப்போ பார்க்கலாமா ஸோ ஃபிபோனாக்சி சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஆல்ரெடி 144 வரைக்கும் 5th கொஷின்லேயே நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணி அதாவது 89ம் 144 ஆட் பண்ணோம்னா 233 ஸோ இவங்க ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 377 இவங்க ரெண்டு ஆட் பண்ணால் 610 அகைன் இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணால் 987 அப்படின்னு கிடச்சிது அவங்க 18th டேர்முக்கும் 17th டேர்முக்கும் என்ன கேட்குறாங்க டிஃப்ரென்ஸு ஸோ 18th டேர்ம் என்னது 2584 இல்லையா அகெயின் 17th டேர்ம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1597 இதை நம்ம டிஃபரன்ஸ் மீன்ஸ் சப்ராக்ஷன் ஸோ 4ல் 7 மைனஸ் பண்ண முடியாது பாரோ வாங்கினா இங்கே 7 இங்கே 14ல் 7 மைனஸ் பண்ண 7ல் 9 மைனஸ் பண்ண முடியாது பாரோ வாங்கினா இங்கே 4 இங்கே 1 17ல் 9 மைனஸ் பண்ணோம்னா 8 அகெயின் 4ல் 5 மைனஸ் பண்ண முடியாது பாரோ வாங்கினா இங்கே 1 இங்கே 14ல் 5 மைனஸ் பண்ணால் 9 ஸோ 987ங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது 9th ஒன்னோட ஆன்சர் நெக்ஸ்ட் நம்ம 10th ஒன் பார்க்கலாம் 10th ஒன் பார்த்தீங்கன்னா காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30 and 250 ஆர் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது வெரி ஈஸி இப்போ பார்த்தீங்கன்னா 30க்கு நம்ம 5 டேபிள் எடுத்துக்கிட்டோம்னா 6 5s are 30 அகெயின் 2 டேபிளில் இது 3 டைம்ஸு அகெயின் 3 டேபிளில் 3 1 டைம் அகெயின் 250க்கு எல் டிவிஷன் எடுங்க 2 டேபிளுக்கு இப்போ 5 டேபிள் யூஸ் பண்ணோம்னா 5 5s are 25 இந்த 0 அகெயின் 5 டேபிளில் 10 டைம்ஸு 5 டேபிளில் 2 டைம்ஸு 2 டேபிளில் 1 டைம் இப்போது இதுக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதலாமா காமன் ப்ரைம் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க ஸோ 30 அப்படிங்கும்போது 5 × 2 × 3 அப்புறம் 250க்கு பார்த்தீங்கன்னா 5 × 5 × 5 × 2
இப்போ காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டுலேயும் காமனாக 5 இருக்குது, இங்கே ரெண்டுலேயும் காமனாக 2 இருக்குது. அப்போது என்னது காமனாக நமக்கு 5 × 2, 2 × 5, 5 × 2 எனிதிங். ஸோ 5 × 2, 2 × 5ங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்குது. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 11th ஒன் அகெயின். 11th ஒன் காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 36, 60 and 72 ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ காமன் ப்ரைம் கண்டுபிடிக்கிறதுக்கு 36, 60 and 72. ஸோ 2 டேபிளில் இது நம்பர்ஸ் எல்லாமே டிவிசிபிள் ஆகும். ஸோ 2 டேபிளில் 36 வந்து 1 2s are 2, ரிமைண்டர் 1 கொடுத்தா 8 2s are 16. அகெயின் இங்கே 3 2s are 6, இந்த 0. அகெயின் 3 2s are 6, ரிமைண்டர் 1 கொடுத்தா 6 2s are 12. அகெயின் காமா போட்டுக்கோங்க. 2 டேபிளில் 18 9 டைம்ஸு. இங்கே 1 2s are 2, ரிமைண்டர் 1, 5 2s are 10. அகெயின் 1 2s are 2, ரிமைண்டர் 1 கொடுத்தா 8 2s are 16. அகெயின் இவங்கெல்லாம் தேர்ட் டேபிளில் வருவாங்க. ஸோ தேர்ட் டேபிளில் 3 3s are 9. அகெயின் இங்கே 5 3s are 15, இங்கே 6 3s are 18. அகெயின் 3 டேபிளில் 1 3s are 3, இங்கே 5 டிவிசிபிள் ஆகாது, இது 2 டேபிளில். அகெயின் 5 டேபிளில் 1 5s are 5, இந்த 2. அகெயின் 2 டேபிளில் 1 1, இந்த 2 டேபிளில் 2 1 டைம். இப்போ இதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 × 2 × 3 × 3 × 5 × 2 தான். இப்போ பார்த்தீங்கன்னா 2 2 டைம்ஸ் இருக்குது, 3 2 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 2 × 3 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்குது, ஒரு 3. புரியுதுங்களா? இப்போ நமக்கு 2 × 3ங்கிறது தான் ஆன்சர். 2 × 3ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. நெக்ஸ்ட் 12th ஒன் பார்த்தீங்கன்னா 2 numbers are said to be co-prime numbers not factor. இங்கெல்லாம் ஃபேக்டர்ஸ் கேட்டிருந்தாங்க, இங்கே என்ன கேட்குறாங்க? நம்பர். ப்ரைம் நம்பர்னு வைங்களேன். அதோட இப்போ ஹெச்சிஎஃப் எப்படி இருக்கும்? அதாவது கோ அப்படின்னா 2 பேர் சேர்ந்தது. இப்போ 17 அப்படிங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர், 19ங்கிறதும் ஒரு ப்ரைம் நம்பர். இந்த 17 டேபிள்லையும் 1 டேபிள்லையும் 17 டேபிள்லையும் வருவாங்க. 19 அப்படிங்கிறவங்களும் 1 டேபிள்லையும் 19 டேபிள்லையும் தான் வருவாங்க. இப்போ இவங்க 2 பேர்த்துக்கு ஹெச்சிஎஃப் எது? 1 தானே. அப்போ ஆப்ஷன் டி 1 தான் ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ நம்ம எக்ஸசைஸ் 7.2ல் இருக்க அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் பார்த்தோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேக்ஸ் தீர்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.